சமூக நீதியை ஸ்டாலின் பின்பற்றுகிறார் என்றால் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என தமிழிசை கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமூக நீதி பற்றி பேசும் அரசாங்கத்திற்கு கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்க மனமில்லை என்றும், பேனா சிலை வைப்பதற்கும் வெளிநாட்டுக்கு செல்வதற்கும் காசு இருக்கிறது எனவும் விமர்சித்தார். ஒரே குடும்பத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் என குறிப்பிட்ட தமிழிசை துணை முதலமைச்சர் பதவியை திருமாவளவனுக்கு கொடுக்க வேண்டும் என கூறினார். செவிலியர்கள் கரோனா நேரத்தில் வேலை செஞ்சவங்க ஏற்கனவே வேலை செஞ்சவங்களோடு இணையா சம்பளம் கேட்டாங்க. அதற்கு எதிர்த்து அவர்களுக்கு கொடுக்க மனதில்லாம சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்க தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் சென்றது. உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தமிழக அரசிற்கு செலுத்தியிருக்கிறது. இலவசங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு காசு இருக்குது, விளம்பரங்கள் செய்வதற்கு உங்களுக்கு காசு இருக்குது, ஆனா கரோனா நேரத்துல உயிரை காப்பாற்றிய செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க உங்களுக்கு காசு இல்லையா என்று உச்ச நீதிமன்றம் குட்டு வைத்திருக்கிறது. உண்மையாகவே சமூக நீதியை மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்றால் துணை முதலமைச்சர் பதவியே இன்னும் ஒரு 6 மாசம் காலம் தான் இருக்கு. திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து நீங்க சமூக நீதி காவலர்கள் என்று பேர் வாங்கிக் கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன்.